தூரத்தில் இருக்கும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் நம் இந்தியாவில் நீங்கள் வாங்கும் பெட்ரோல் விலை முதல் உங்கள் கையில் இருக்கும் ரூபாய் நோட்டின் மதிப்பு வரை எப்படி பாதிக்கிறது தெரியுமா? முதலில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. அதற்கு பதிலடியாக ஈரானும் வளைகுடா பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவுக்கும் இந்த வளைகுடா நாடுகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அங்கிருந்துதான் நமக்கு பெட்ரோலுக்கு தேவையான கச்சா எண்ணெய் வருகிறது. அங்குதான் நம் இந்தியர்களும் பலர் வேலை செய்து வருகிறார்கள். கடலில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்ற ஒரு குறுகிய பாதை இருக்கிறது. இதுதான் இந்தியாவிற்கான எரிசக்தி பாதை. இந்தியாவின் 50% கச்சா எண்ணெய் மற்றும் 85% இயற்கை எரிவாயு இந்த பாதை வழியாகத்தான் கப்பல்களில் வருகிறது. போர் காரணமாக இந்த பாதை மூடப்பட்டால் ஒரு பேரல் எண்ணெயின் விலை $100 தொடக்கூடும். ஏற்கனவே $70 இருந்த எண்ணெய் விலை இப்போது $85 உயர்ந்துவிட்டது. இந்த எண்ணெய் விலை உயர்வால் இந்திய பொருளாதாரத்திற்கு என்ன நடக்கும்? சிஏடி, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட். எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $10 உயர்ந்தால் இந்தியாவிற்கும் சுமார் 14 முதல் 15 பில்லியன் நஷ்டம் ஏற்படும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையக்கூடும். மார்ச் 2026 இறுதியில் ஒரு டாலர் 92.25 முதல் 92.50 வரை செல்லலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்கள். நமது மொத்த வருமானத்தில் ரெமிட்டன்சஸ் சுமார் 38% வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்களிடம் இருந்துதான் வருகிறது. இது சுமார் 135 முதல் 140 பில்லியன் ஆகும். போர் நீடித்தால் அங்கே கட்டுமான மற்றும் ஹோட்டல் துறைகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் தங்கள் வேலைகளை இழந்து தாயகம் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படலாம். இது இந்தியாவிற்கு வரும் பண வரவை இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயரும். உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் ஆகியவற்றிற்கு அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது அல்லவா? அரசாங்கம் பெட்ரோல் விலையை நேரடியாக உயர்த்தாமல் கட்டுப்படுத்தலாம். ஆனால் பிளாஸ்டிக் அல்லது பெயிண்ட் போன்ற பொருட்கள் தயாரிக்க கச்சா எண்ணெய் தேவை. அதன் விலை உயர்வதால் மற்ற பொருட்களின் விலையும் 10 முதல் 15 பைசா வரை உயரக்கூடும். இது பொதுவான விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும். போர் நீண்ட காலம் நடந்தால் அரசாங்கம் 2 விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உரங்கள் மற்றும் எண்ணெய்க்கான மானிய செலவு அரசாங்கத்திற்கு அதிகரிக்கும். செகண்ட் ஒன், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் மீதான வரியை அரசாங்கம் குறைக்க வேண்டியிருக்கும். இதனால் அரசாங்கத்தின் வருமானம் குறையும். ஒரு நாட்டின் போர் என்பது அந்த நாட்டுடன் முடிந்து விடுவதில்லை. அது கடல் வழியாகவும் பண மதிப்பு வழியாகவும் நம் சமையலறை வரை வந்து சேருகிறது. இப்போது இருக்கும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி இந்தியாவுக்கு 1 மாத காலத்திற்கு சற்று நிம்மதியை தந்துள்ள போதிலும் இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கிறது என்பதை பொறுத்தே இந்தியாவின் எதிர்கால பொருளாதாரம் அமையும்.